கள்ளக்குறிச்சியில் உயிரிழப்பு 5ஆக உயர்ந்துள்ளது. மரணத்திற்கு காரணம் கள்ளச்சாராயம் என பொதுமக்கள் ஒருபுறம் குற்றம் சாட்டி வரும் நிலையில் இந்த குற்றச்சாட்டை மாவட்ட ஆட்சியர் மறுத்துள்ளார். உயிரிழப்பு 5ஆக உயர்ந்த நிலையில் அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன், ஏவா வேலு ஆகியோர் கள்ளக்குறிச்சிக்கு விரைந்துள்ளனர். மரணத்திற்கு காரணம் கள்ளச்சாராயம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருந்த வேளையில் ஆட்சியர் அதற்கு மறுப்பு தெரிவித்திருந்தார். ஏற்கனவே உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 4ஆக இருந்த நிலையில் தற்போது மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அந்த எண்ணிக்கை 5ஆக அதிகரித்துள்ளது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மோகன்ராஜ் இணைப்பில் இருக்கிறார். மோகன்ராஜ், முதற்கட்ட விவரம் என்ன? பிரியதர்ஷினி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை தற்பொழுது 5ஆக அதிகரித்திருக்கிறது. ஏற்கனவே சுரேஷ், பிரவீன் உள்ளிட்ட 4 பேர் அடுத்தடுத்து உயிரிழந்த நிலையில் தற்பொழுது கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து மேல் சிகிச்சைக்காக பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட மணிகண்டன் என்பவர் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் உயிரிழந்ததை அடுத்து அவரது உடலானது விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு தற்பொழுது கொண்டுவரப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த பகுதியில் கருணாபுரம் பகுதியில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு உடல் உபாதைகள் ஏற்பட்டவர்கள் அடுத்தடுத்து மயக்கமடைந்த நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இதுவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டோர் கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இங்கே முதலுதவி செய்யப்பட்டு அதிக அளவில் உடல் உபாதைகள் இருப்பவர்கள் உடனடியாக அங்கிருந்து ஜிப்மர் மற்றும் சேலம் அரசு மருத்துவமனைகளுக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கும் பணியும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னாக்கா தமிழக அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியம் மற்றும் ஏவா வேலு 2 பேர் இன்னும் சற்று நேரத்தில் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களை சந்திப்பதற்காக வரவிருக்கிறார்கள். தற்பொழுது தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்வரகுமார் அதே மருத்துவமனையில் முகாமிட்டு அங்கே அளிக்கப்பட்டு வரும் மருத்துவ சிகிச்சைகளை தீவிரமாக பார்வையிட்டு வருகிறார். இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னாக்கா ஏற்கனவே கண்ணுக்குட்டி என்கின்ற கோவிந்தராஜ் இவர் அந்த பகுதியில் சாராயம் விற்பனை செய்திருக்கிறார் என்ற குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டு இருக்கிறார். அவரோடு அவரது தம்பி தாமோதரன் மற்றும் மனைவி விஜயா ஆகியோரிடமும் காவல்துறையினர் தற்போது விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் மீது வழக்கு செய்வதற்கான நடவடிக்கைகளும் காவல்துறையினர் தீவிரம் காட்டிட்டு இருக்காங்க. இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் கள்ளச்சாராயமே இல்லை அப்படிங்கிறது, கள்ளச்சாராயத்தினால்தான் இந்த உயிரிழப்பா அப்படிங்கிற கேள்வி எழுப்பும் போது அதை ஒட்டுமொத்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மறுத்து இருக்கக்கூடிய நிலையில தான் தற்பொழுது ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் முரண்பட்ட தகவலாக இருக்கு. காவல் நிலையத்திற்கு அருகாமையிலேயே இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருப்பது கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேயே பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்க விஷயமாக இருக்கு. இந்த சம்பவத்தை அடுத்து கள்ளக்குறிச்சி நகர் பகுதி முழுவதும் ஆம்புலன்ஸ் சைரன் சத்தமாக ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கையில் மாவட்ட நிர்வாகம் காவல்துறையினரும் ஈடுபட்டிருக்கிறார்கள். நிச்சயமா இந்த மரணத்திற்கு கள்ளச்சாராயம் தான் காரணம் அப்படின்னு ஒருபுறம் பொதுமக்கள் சொல்றாங்க. ஆனா அது காரணம் அல்ல அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் தரப்புல இருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு. அதே போல உயரதிகாரிகள் மரணத்திற்கான காரணம் தொடர்பான ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க அப்படின்ற தகவலும் இருக்கு. என்னென்ன மாதிரியான ஆய்வுகள்ல ஈடுபட்டிருக்காங்க, அப்போ உயிரிழப்புக்கான காரணம் என்ன அப்படிங்கறத கண்டறியறதுக்கு அடுத்த கட்டமா என்ன செய்ய இருக்காங்க? ஏற்கனவே உயிரிழந்தவர்களின் அந்த சடலங்கள் உடற்கூறு ஆய்விற்காக விழுப்புரம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கும் பணியில் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. காரணம் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அதற்கான வசதிகள் குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால அருகாமையில் இருக்கக்கூடிய முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு தற்பொழுது சடலங்கள் அனுப்பி வைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியாக அங்கிருந்து அந்த உடற்கூறு ஆய்வு முடிந்த பிறகு இதற்கான ஆய்வு அறிக்கை விரைவில் பெறுவதற்கான நடவடிக்கை ஒருபுறம் எடுக்கப்படுவதாக கூறப்பட்டிருக்கிறது. இதனிடையே பார்த்தோம் அப்படின்னாக்கா ஏற்கனவே உடல் உபாதைகள் ஏற்பட்டு கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு வந்திருப்பவர்களது ரத்த மாதிரி சேகரிக்கப்பட்டு அதுவும் விழுப்புரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அந்த அறிக்கையில் என்ன மாதிரியான விவரங்கள் இருக்கிறது என்பதை சேகரித்த பின்னரே இது கள்ளச்சாராயமா என்பதை உறுதி செய்ய முடியும் அப்படின்னு கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்திருந்தாரு. இருந்த போதிலும் கூட மாவட்ட ஆட்சித்தலைவரின் இந்த விளக்கமானது பொதுமக்கள் முற்றிலுமாக ஏற்க மறுத்திருக்கிறார்கள். முற்றிலுமாக இது கள்ளச்சாராயத்தினால் ஏற்பட்ட மரணங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு ஏற்றாற் போல் தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம்.
வெறும் உடல் உபாதை வேறு காரணம் ஏதாவது இருந்தால் அந்த காரணத்தை மாவட்ட நிர்வாகம் கூறியிருக்க வேண்டும். ஆனால் இதுவரைக்கும் அது போன்ற எந்த காரணத்தையும் கூறவில்லை. அதே போல அடுத்தடுத்த மரணங்கள் தற்போது ஏற்கனவே 4 என பார்த்திருந்தோம், தற்பொழுது அது 5ஆக அதிகரித்திருக்கிறது. ஒரு கள்ளச்சாராயம் அறிந்தினால்தான் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறது இங்க இருக்கிற மக்கள் தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனவே அதன் அடிப்படையில இந்த கள்ளச்சாராயம் இல்லை அப்படின்னாக்கா மாவட்ட நிர்வாகம் அதற்கான உரிய விளக்கத்தை வழங்க வேண்டும். அல்லது இது கள்ளச்சாராயம் தான் அப்படின்னாக்கா தற்போது கைது செய்யப்பட்டிருக்கவர்கள் மட்டுமல்லாம ஒட்டுமொத்தமா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இது போன்ற சாராய வியாபாரிகளை பூண்டோடு கைது செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்படுகிறது. பிரியதர்ஷினி, மாவட்ட ஆட்சியரோட விளக்கம் ஒருபுறம் இருந்தாலும் கூட உடற்கூறாய்வு அறிக்கை அப்படிங்கிறது வெளிவந்த பின்னர் உண்மையான நிலவரம் தெரிய வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மோகன்ராஜ்.